முடியாது. மிஞ்சி போனா நம்ம ஒரு 2 ஏரியா 3 ஏரியா ஒரு பைக்லயோ கார்லயோ போய் பார்த்துட்டு திரும்பி வரலாம், அவ்வளவுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் நடந்தது. பட் மொத்தமா யாரோ ஒருத்தர் அப்படி மேல இருந்து மொத்த ஊரையும் பார்த்து வர்ணிச்சு அந்த மாதிரி ஒரு வர்ணனை இது. பூமழை அது தெளிவா தெரியும். புனல் மழை அப்படின்னா தண்ணீர் கழிக்கிறது. புது மென் சுண்ணத்தின் தூமழை, புதிய மென்மையான வாசனை பொடியுடைய பொடி தூவப்படுகிற மழைன்னு சொல்லலாம். பரிசுத்தமான தூனா தூய்மையான மழை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தரளத்தின் மழை, தோமில் வெள் தரளத்தின் குற்றம் இல்லாத வெண்மையான முத்துமழை, அது பெய்து பக்கம். இழை நெறிதலின் தகர்ந்த பொன்மழை, அந்த ஆபரணங்கள் நெருக்குதலால் பெண்கள், அதாவது தெருவில் எல்லாம் நடந்து போறாங்க, ரொம்ப நெரிசல் ஆயிடுச்சு. ஒருத்தர் நெரிசல் இடிச்சுட்டு போறதுனால அவங்க இந்த படத்தினால 2 நகையும் ஒன்னோட ஒன்று மோதி ஞாபகம் அது ஒரு பொன்மழை. அதனால அந்த பொன்மழையும் நடக்குது ஒரு பக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மழையே பெய்யறதுனால எல்லாம் மெஞ்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு இந்த மாமழை, ரொம்ப பெரிய மழை. காரோடு தொடர்மத கழிவு சென்றன, வாரோடு தொடர் கழல் மைந்தர் ஆமென, தாரோடு நடந்தன பிடிகள் தாழ் கலை தேரோடு நடக்கும் அத்தெருவை மாறினேன். ஏய்ந்து எழு செல்வமும் அழகும் இன்பமும் தேய்ந்தில அணையது தெரிந்திலாமையால் ஆய்ந்தனர் பெருகவும் அமரர் இம்மழி போந்தவர் போந்திலம் என்னும் குந்தியார். அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பு என பொழியும் ஏழ்மையில் இன்னல் செய் இராவணன் இழைத்த தீமை போல் துண்ண அருங்கொடுமன கூனி தோன்றினாள். தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள், ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தாள், கான்று எரி நயனத்தாள் கதிக்கும் சொல்லினாள், 3 உலகிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். தொண்டைவாய் கேகையன் தோகை கோயில் மேல் மண்டினாள், வெகுளியின் மடித்த வாயினாள், பண்டை நாள் இராகவன் வானில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உண்டுவாள். காரோடு தொடர் மத கழிவு சென்றன, வாரோடு தொடர் கழல் மைந்தராமென, தாரோடு நடந்தன பிடிகள் தாழ்கலை, பேரோடு நடக்குமா தெரிவை மாறி. அதாவது ஆண் யானைகளும் பெண் யானைகளும் ஒன்னா போகுது, அதோட வர்ணனை. காரோடு தொடர் மத கழிவு சென்றன, மேகத்தை போன்ற மதம் கொண்ட யானைகள், கழிவுன்றதுனால ஆண் யானைகள் எப்படி போனதுன்னா, வாரோடு தொடர் கடல் மைந்தன், வார்னா கவசம், கவசம் அணிந்த கடல் அணிந்த ஆண்கள், ஆண் வீரர்கள், அது போச்சு. அதுக்கு பின்னாடி போன பெண் யானைகள் பிடிகள் எப்படி இருந்ததுன்னா, தாழ்களை தேரோடு நடக்கும் தெரிவை மாறி, மேகலை அணிந்து நடக்கிற பெண்களை போல அவங்களுக்கு பின்னால தெரிவை தேர்தடம் போன்ற அலுவல், அந்த பெஸ்ட் மேகலை அங்கதான் அணிஞ்சிருப்பாங்க பெஸ்டோட தெரிவை வந்து பெண்ணினத்துல அந்த தெரிவை அந்த தெரிவை மாறி. அது என்ன போட்டுருக்காங்கன்னா, தார்ங்கிற இடத்துல தார்ங்கிற மாலை இல்லாம இங்க கிண்கிணி மாலைன்னு போட்டாங்க. என்னன்னா ஒருவேளை பெண் யானைகளுக்கு மட்டும்தான் அந்த கிண்கிணி வந்து அணிவிப்பாங்களோ இருக்கலாம். ஏன்னா மேகலை சத்தம் எழுப்போம், அது அந்த மேகலையின் ஒளி, அதை மேகலை இந்த வர்ணனை சொல்றதுனால அதுக்கு வந்து இந்த கிண்கிணியை வந்து. அடுத்து வந்து ஏய்ந்து எழு செல்வமும் அழகும் இன்பமும் தேய்ந்தில அணையது தெரிகிலாமையா, ஆய்ந்தவர் பெருகவும் அமரர் இம்பரில் போந்தவர் போந்திலம் என்னும் கூட்டியார். அதாவது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. மீனிங் வந்து என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நீங்கள் இங்கேருந்து எம்ஜி ரோட்ல வந்து பரப்புறீங்க, ஒரு ஹைதராபாத் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஹைதராபாத் போயிட்டீங்க, இதே மாதிரி அங்கேயும் ஒரு எம்ஜி ரோடு இருந்தாலும் எப்படி இருக்கும், நம்ம ஊரோட்டு வந்தோமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி வானவர்கள் மேலே இருந்து அயோத்தியில் ராமன் பட்டம் சூட்டை பார்க்கறதுக்காக வராங்க. வந்துட்டு பார்த்தா இந்த ஊரும் வந்து அமரர் ஊர் மாதிரியே இருக்கு.
ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து புறப்பட்டோமா இல்லை போகணும்னு நினைச்சிட்டு மறந்து வீட்டிலே இருந்துட்டோமா அப்படின்னு அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க. அதுதான் இந்த பாட்டு. அது ஏன் வந்து அவங்க அப்படி மயங்கினாங்கன்னா, ஏய்ந்து எழு செல்வமும், ஏய்ந்து எழு, அதாவது ஏய்ந்துனா இதுக்கு ஏய்பாக பொருந்தி எழு, இன்னும் இங்கே வந்து நேச்சுரலா பொருந்தி பிளஸ் அது இன்னும் வளருது. அப்படிப்பட்ட செல்வம், அழகு, இன்பம், தேய்ந்து இதெல்லாம் இன்னும் குறையும். அணையது தெரிகலாமையா, அதாவது தேய்தல் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாது. இந்த நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் குறையதுங்கிறதே கிடையாது. நிஜம்தான் எப்போது அது தெரிகலாமையா. ஐந்தனர் பெருகவும் அமரர் இன்பரில் போந்தவர் போந்தினம் என்னும் பூந்தியார். அங்கிருந்து இங்க வந்து அந்த தேவர்கள்லாம் இன்னும் அயோத்திக்கு வரல போல இருக்கேன், நம்ம ஊர்ல தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னுட்டு மயங்கினாங்க. இது வந்து கூனி வந்து என்ன அந்நகர் அணிவுறும் அமலை, அந்த நகர் வந்து அணிவுறும், அணி பெறுகின்ற அமலைன்னா சத்தம், பேரளவு அப்படிங்கிற அமளி துமளி, அந்த அமளியோட இது அது இது இடைநிலை அந்த அமளி வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர இடம். படுக்கைக்கும் அதே அமளி தான் சொல்லுவாங்க. அமளி இதுல திருவம்பாவை நிறைய வரும். ஆனா இது வந்து அமலை எங்கேயோ படிச்சிருக்கேன். அமலை தான். இந்த கம்பரே ஒரு பாட்டுல 4 ஆரவாரம்ங்கிற அர்த்தத்துல 4 சொற்களை பயன்படுத்துவாங்க. அந்த பாட்டுல ஒரு சொல் அமலை. அந்த அமலையை கேட்டு வானவர் பொன்னகர் இயல்பு என பொலியும் எல்லையில், என்ன இது இந்த நகரம் வந்து தேவலோகம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் எல்லாருக்கும் கொடுமைகளை செய்கிற அந்த ராவணனுடைய தீமை முழுக்க ஒரு உருவம் எடுத்து வந்ததை போல அரும் கொடுமான கூனி, அதாவது ஒரு யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மனசுல கொடுமையை வைத்திருக்கிற கூனி தோன்றிய கூனி துடிக்கும் நெஞ்சினாள் ஊன்றிய வெகுளியாள் உழைக்கும் உள்ளத்தாள் காந்தரி நயனத்தாள் கலிக்கும் சொல்லினாள் 3 உலகிற்கும் ஓர் இடுக்கண் மூன்றாள். இது வந்து கூனியோட வர்ணனை. அப்படி தோன்றிய அந்த கூனி எப்படிப்பட்டவள்னா துடிக்கும் நெஞ்சத்தான். நெஞ்சம் வந்து ஒரு துடிக்கிறாங்க. ஏன் துடிக்கிறதுக்கு காரணம் அடுத்த பாட்டு. ஊன்றிய வெகுளியா, மனசோடு ஊன்றினா ஊன்றப்பட்ட ஊன்றி வச்சிருக்கான் ராமன் மேல கோபத்தை மனசோடு, அது இந்த கோபம் வருது. உழைக்கும் உள்ளத்தான். உழைக்கும்னா வந்து ஒரு மூச்சு விடுறதுன்னு நினைக்கிறேன், இல்லை வேதனை, உழைச்சல்னு சொல்லுவோம். உழைச்சல், அந்த உழைச்சல் தவிர ஒரு உள்ளம். அவரு காந்திரி நயனத்தாள், கான்று எரி நயனத்தாள். சார், கான்று எரி நயனத்தாள் என்ன ஆகும்னா ஒரு கொதிக்கிற கண்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் போடாம விட்டாரா? மறந்துட்டாரு. கான்று எரி, கனன்று எரிகின்ற கண்களை கொண்டவன் அப்படிங்கிற கனன்று எரிகள், கான்று எரி கனன்று எரி கண்களை கொண்டவன். கலிக்கும் சொல்லினான். கலித்தல்னா தடுமாற்றம். கதிக்கும் சொல்லினான். கதிக்கும் கலிக்கும் கலித்தல் சொல்லினான். கலிக்கும் மாறும் பேச்சுடையவர். கலிக்கும்னா தடுமாற்றம். தடுமாற்றம் இவளாலையும் பேச முடியல. அங்க வந்து அவங்க சந்தோஷமா கோசலைக்கு செய்தியை சொல்ல வந்தாங்க, அவங்களாலையும் பேச முடியல. இவன் வந்து கோபத்தோட கைகிட்ட சொல்ல வர, இவளாலையும் பேச முடியல. 3 உலகிற்கும் ஓர் எடுக்கணும். 3 உலகுக்கும் ஓர் எடுக்கன் மூட்டுவாள். அதுதான் வந்து அங்க முக்கியம். ஏன்னா 3 உலகுக்கும் எடுக்கன் மூட்டுவாள்னா நிறைய தப்பு செய்யறவான்னு அர்த்தமாயிடும். இங்க செஞ்சது ஒரு தப்பு தான், ஆனா அந்த தப்புனால 3 உலகமும் பாதிக்கப்பட்டது. அதனால வந்து 3 உலகிற்கும் ஓர் எடுக்கன் மூட்டுவாள். தொண்டைவாய் கேகையன் தோகை கோயில் மேல் மண்டினாள் வெகுளியின் மடித்த வாயினாள் பண்டை நாள் ராகவன் பாணி உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளவன். மடித்த வாயினாள்ங்கிறது கோவம் நம்ம படிப்பாங்க. அது வந்து நிறைய ஒரு யுத்த காலத்தில் ஏகப்பட்ட தடவை போர் செய்ய வரவங்க எல்லாம் வந்து தாக்க வரும்போது மடித்த வாய் திரும்ப திரும்ப அது வந்து ஒரு கோவம். ப்ளஸ் இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம், நான் ராமாயணத்தில் தான் முதல்ல படித்தேன். நான் பழந்து மொழிகள்லாம் அவ்வளோவா படிச்சதில்லை. கோவத்தில் வந்து நிறைய பேருக்கு சிரிக்கும். ராமாயணம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தாடகை கதை படத்தில் வந்து தாடகை வந்து கோவத்தினால சிரிச்சாங்க. பல தடவை யுத்த காண்டத்தில் ராவணன் கோவத்தினால சிரிப்பான். அனுமன் வந்து சபையில் இருந்து ராவணன் எதிர்த்து பேசும்போது கோவத்தினால் சிரிச்சான் திரும்ப திரும்ப வரும்.
அது வந்து ஒரு நமக்கு இப்போ வேடிக்கையா இருக்கு. ஆனா ஒரு வேளை அதுவும் ஒரு இதுவா இருந்திருக்கு போல இருக்கு. எங்க மடித்த வாய்நாள் வந்து ரொம்ப கோபத்துல இருக்கான். நல்லா கடிச்சுக்கிற அந்த அளவுக்கு ஒரு எரிச்சு வரும். வெகுளியின் மடித்த வாய்நாள் அப்படின்னு அவன் என்ன பண்ணான்னா தொண்டை இப்போ நான் பார்ப்போம் கோவைப்பழம் போன்ற உதடுகளை கொண்ட கேகையனுடைய மகள் கோய் அவளுடைய வீடு அதிலே மண்டினான். அங்கே போய் சென்று சேர்ந்தான். பண்டை நாள் முன்ன ஒரு தடவை ராகவன் பாணி வில்லுமிழ் உண்டை கொண்டார். ராகவனுடைய அந்த வில்லுனால ராகவனுடைய கையில் உள்ள அந்த பாணி தான் அந்த சக்கரபாணி என்று சொல்றாங்க. அந்த பாணி கை ஏந்திய ராமன் ஏந்திய அந்த வில் அடிச்ச அந்த மண் உண்டை தன்னுடைய முதுகுல பட்டதை உள்ளத்து உள்ளுவான். இப்போ வந்து மனசுல நினைச்சிட்டேன். இந்த இது வந்து இதுல இல்லை, வால்மீகில இல்லை. இது வந்து ஆழ்வார்கள் பாட்டுல இருந்து கம்பர் எடுத்து பயன்படுத்தி. ஆழ்வார்கள் பாட்டுல இது பல தடவை திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த இந்த காட்சி. இது வால்மீகில இல்லைன்னாலும் கம்பர் மீது தேனுள்ள சொல்லப்போனா வால்மீகி ராமாயணத்துல வந்து ராமர் வந்து மோர் லைக் சாதாரண மனிதனாக காட்சிப்படுத்துறாரு. இங்கதான் கடவுளா காட்சிப்படுத்துறாரு. சொல்லப்போனா வால்மீகி இதை சொல்லி இவர் சொல்லலைன்னா வந்து அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா வால்மீகி வந்து சின்ன பையனா இருக்கும்போது எதை குறும் பண்ணிட்டான் அப்படிங்கிற இவர் வந்து அவர் கடவுளா பாக்குறவர். ஸோ அந்த குறும்பை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் சொல்றாரு. பட் இதை வந்து ராமனும் ஞாபகத்தில் வச்சிருக்காரு. மந்தரையும் ராமனும் நேருக்கு சந்திக்கிறதே கிடையாது, எந்த கட்டத்திலையும் சந்திக்கிறது கிடையாது. எந்த ராமாயணத்திலையும் எனக்கு தெரிஞ்சு சந்திக்கிறது. ஒரு ராமாயணம் கன்னடத்துல இவர் கூவன் போயிடுங்க, ஒரு ராமாயணத்தை மட்டும் அவங்க 2 பேரும் சந்திச்சுட்டாங்க. ஆனா ராமர் பின்னால சுக்ரீவனுக்கு வந்து ஆட்சி பொறுப்பை கொடுத்து அவருக்கு அறிவுரை சொல்லும் போது சாதாரணமானவங்கன்னு யாரையும் இது பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. ஒரு கூனி முதுகுல அம்பு அடிக்க போய் எனக்கான கறி உனக்கு தெரியும் நானே அப்படின்னு அங்க. சோ ராமருக்கும் இது ஞாபகம் இருக்கு. கம்பராமாயணத்துல இருக்கு. அவர் சொல்ல தெளிவா கூனிய சொல்லியே சொல்ல, கூனியால் விளைந்ததை நீ அறிவே இல்லையா, அது மாதிரி நீ வந்து எளியவங்கன்னு நினைச்சு யாரையும் துன்புறுத்தாங்க அப்படின்னு தன்னையே உதாரணமா சொல்லிக்கிறாங்க. அதனால ராமருக்கும் இது ஞாபகத்துல இருக்கு. இந்த உண்டையை பத்தி வரப்போ நம்ம முன்னாடி ஒரு தடவை பண்ணும்போது ஹரியானா சொன்னார், இந்த உண்டை வந்து யானை வந்து குதிக்கும் போது அதை எழுப்பி விடுறதுக்காக அந்த உண்டையை அடிப்பாங்க. அந்த உண்டையை வந்து இவர் அடிக்கார். அது வந்து அப்போ வந்து அவர் சொன்னார், இது வந்து பின்னாடி வரப்போறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓ சரி சரி ஓகே. இது இருக்கலாம். நான் இப்போ சமீபத்தில் ஒரு இதில் தான் படித்தேன். எனக்கு சரியா கரெக்டாக எங்கே படித்தேன்னு ஞாபகம் இல்லை. அந்த உண்டையை அடித்ததுனால அவரோட கூன் முதுகு நேராக அடிச்சுங்கிற மாதிரி படித்தேன் இங்கே. பட் அது இல்லை, ஏன்னா இப்போ இப்பவும் கூனியாக தான் இருக்கான். இந்த காட்சி நடக்கும்போது அவள் கூனியாக தான் இருக்கா. ஸோ அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. யாரோ ராமர் செஞ்ச குடும்ப நியாயப்படுத்த விரும்பினவங்க அதை ஒரு இடைச்சர்களாக சேர்த்து விட்டுருக்கலாம். ஸோ உள்ளத்தில் வந்து ராமர் செஞ்ச அந்த இதை வந்து நினச்சிக்கலாம். நாள்கடல் படுமணி நளினம் பூத்ததோ பால்கடல் படுத்திரை பவளவள்ளி போல்கடை கண்ணலி பொழிய பொங்கனை மேல் கிடந்தாள் தனை விரைவில் எழுதினாள். எய்திய கேகையன் மடந்தை ஏடவிழ் நெய்தலர் தாமரை நோற்ற நோம்பினாள். செய்த பேருமைச்சால் செம்பொன் சீரடி கைவெளி தீண்டினள் கால கோலனாள். தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினாள். நீண்ட கண் அனந்தரும் நீங்க கிற்றிலள். மூன்றெழு பெரும்பழி முடிக்கும் எவ்வினை தூண்டிட கட்டுரை சொல்லன் மேயினாள். அணங்குவாள் விட அரா அணுகும் எல்லையும் குணம் கெடா தெளிவிரி ஒளி குணம் கெடாது ஒளி விரி குளிர்வெண் திங்கள் போல் பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாய் அல்லை
நீ உறங்குவா என்றாள். வெவ்விடம் அணையவள் விளம்ப வேர்க்கனாள். தெவ்விடு சிலைக்கை என்று சிறுவர் செவ்வியர் அவ்வவர் துறை தொரு அறம் திறம்பலர் எவ்விடர் எனக்கு உவந்தடுப்பது ஈண்டன. ரொம்ப சுவையான பாட்டு. நான் அடுத்த வாரம் வந்து நான் வந்து நிஜமாவே பழகுவார் இதெல்லாம் என்ன விட்டு படிச்சு அவ்வளோ அருமையான பாட்டு இது. நம்ம 50ஓட முடிச்சுக்கலாம் அவருடைய இது கருவி. ஓகே, நாற்கடல் படுமணி. இப்போ வந்து கையை தூங்கிட்டு இருக்கிற காட்சி. இது வந்து பல பேருக்கு வந்து ரொம்ப ஓப்பான ஒரு பகுதி. கீரன் வந்து கையை வந்து ஒரு மணி நேர சொற்பொழிவு கீரனோட சொற்பொழிவு. அவர் இந்த காட்சியை குறிப்பிட்டு சொல்லுவார். திரும்ப திரும்ப கம்பன் வந்து கையை மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறதுக்கான சாட்சிகளை காட்டிக்கிட்டே போகிறான். ஏன்னா வந்து உலக இலக்கிய மரபில் வந்து ஒருத்தர் தூங்குற மாதிரி ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறாங்கன்னா அவங்க மேலே தப்பு இல்லைன்னு. அது வந்து ஏதோ ஒரு சிம்பாலிசம் அப்படின்னு மோனாயாட்டுக்குடி மாதிரி அப்படி சொன்னார். ஏன்னா அவர் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் வந்து தூங்குறவங்க தான் அறிமுகமாகறான். அப்புறம் வந்து விபீஷணன் இந்திரஜித் தூங்குறவனா அறிமுகமாகறானான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்திரஜித் தூங்குறவனா அறிமுகமானா இந்த தியரி வந்து அடிக்கிறது இல்லை. அவன் சுந்தரகாண்டத்தில் வந்து எல்லாரும் தூங்கும்போது தான் வந்து பார்க்குற மாதிரி. எல்லாரும் இல்லையே, ராவணன் முன்னாலே அறிமுகமாயிடுறாங்க. அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் முன்னாடி வந்துடுறாங்க. நல்லவங்க தான் தூங்குற மாதிரி அறிமுகமாகறாங்கிற மாதிரி அவர் ஒரு தியரி சொன்னார். எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த காட்சி ரொம்ப அழகா இந்த வர்ணனையும் சரி. பின்னால் வந்து தசரதன் வந்து அவளை பார்க்க வரும்போது எல்லாத்தையும் நகையெல்லாம் கட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு வெறும் உடம்புல ஒரு பொட்டு நகை இல்லாமல் படுத்து தலையை விரிச்சு போட்டு படுத்துருக்கான். அந்த காட்சி ரொம்ப பிரில்லியண்டான வர்ணனை. நாற்கடல் படுமணி நடினம் பூத்ததோர் பார்க்கடல் படுதிரை பவளவல்லியே போர்க்கடல் கண்ணளி பொழிய பொங்கனை மேற்கிடந்தாள் தனை விரைவே நீதி. நாற்கடல் 4 விதமான கடல்கள்ல இருக்கிற படுமணி, 4 விதமான கடல்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட அந்த மணிகள், அந்த மணிகளோடு நளினம்னா தாமரை, நளினம்னா இது தாமரை பூத்தது. அந்த தாமரை பூத்து இருக்கிற மாதிரி பார்க்கடல் படுதிரை பவளவல்லி. பார்க்கடல்ல வந்து பார்க்கடல் வெள்ளை வெண்ணிறமான அந்த பார்க்கடல்ல பவளவல்லி கொடி, அந்த பவளக்கொடி அது பூத்தால் போல கடைக்கண் அடி பொழியுது. இந்த கண்ணோட கடை பகுதி அருளை பொழிஞ்சு தூங்கும்போது கூட அவள் வந்து அருள் பார்வையோட இருக்கான். இந்த கடைக்கண் அருள் பொழிய பொங்கு அணை மேல் கிடந்தான். அந்த அணை மேல கைகை படுத்து. அதாவது அந்த கட்டில் வந்து அந்த 4 மணிகள் நடுவில் வந்து இருக்கிற தாமரை அவள் இல்லை, அந்த கட்டில் வந்து பார்க்கடல் பவளக்கூடியவள் அப்படி தூங்கிட்டு இருக்கான். அவளை வந்து விரைவில் அப்படி தூங்கிட்டு இருக்கிற கைகையை மந்தரை விரைவா போய் 4 கடல் 4 கடல் 4 விதமான கடல். நான் பார்த்தோமே 7 கடல்னு வரும் பொதுவா. அன்னைக்கு பார்த்தோம்ல கருப்பு சாறு கடல், அந்த கடல் இந்த கடல் கட்டலுக்கு 4 காலங்கிறதுனால இருக்கலாம். குவைட் பாசிபிள். ஆமா கரெக்ட். 4 கால் உள்ள கட்டல், அதுக்கு நடுவில் படுக்கை, அதை வந்து தாமரை பொம்மையா சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கட்டல் மேல விரிச்ச அந்த விரிப்பு வந்து அதுக்கு நடுவில் இருக்கிற பவள கொடிய அப்படி வரணும். அப்போ கைகை பாதத்தை வந்து தொட்டு எழுப்பலாம். எய்தி அக்கைகை கேகையன் மடந்தை 7 அவள் நொய்தத தாமரை நோற்ற நோன்பினாள் செய்த பேர் ஓமைசால் செம்பொன் சீரடி கைகளை தீண்டினால் காலக்கோள். காலக்கோள்னா காலத்தினால வர்ற வினை. காலத்தினால வர்ற வினையை போன்ற மந்தரை என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து செஞ்சு அக்கேகையன் மடந்தை, அந்த கேகையன் மடம் கைகையுடைய 7 அவள் நொய்து அலர் தாமரை. 7 அவள்னா அந்த மொட்டா இருந்து மலர் தொடங்குகின்ற அந்த நெகிழ்ந்து அது திறக்கிறது, மலர் திறக்கிற அந்த நேரம், அது வந்து 7 அவள். நொய்துனா மென்மையாக மலர்கின்ற தாமரை மலர்கள் போன்ற செய்த தவத்தினால் செய்த பேர் ஊமைசா. அதாவது
ஒரு கதை கொடுத்துருக்காரு இவரு. சீரடிக்கு இத்தனை சீரடி. அதாவது இவர் ஒரு கதை கொடுத்துருக்காரு. தாமரை மலர் என்ன பண்ணுச்சுன்னா காட்டுல ஒரு காலால நின்று, தாமரை மலருக்கு ஒரு இதுதானே, ஒரு கண்டு தானே, அதனால ஒரு காலால நின்று சூரியனை நோக்கி 4 நூற்று தவம் பண்ணி அந்த தவத்தின் பலனா கைகையோட காலில் ஒரு பகுதியாச்சு. அதாவது காலில் அந்த இதுவா அந்த மென்மையை பெற்றோம். அந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்துருக்காரு கிழவர். அது எந்த அளவுக்கு தெரியல. அதாவது நான் வந்து கைகையோட காலுக்கு ஓமையாகணும்னு தாமரை தவம் இருந்தோம். நோற்ற நோன்பினால் செய்த பேர் ஓமைங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் சொல்றாரு. சுவாரஸ்யமா தான் இருக்கு. தாமரையே வந்து அப்படிப்பட்ட செம்பொன் சீரடியை கைகளால் தீண்டலும் உணர்ந்து தெய்வ கற்பினாள். தெய்வத்துக்கு இணையான கற்பை கொண்ட அந்த கையை இந்த கையால தொட்ட உடனே கொஞ்சம் உணர்வு அடையும். நீண்ட கண் அனந்த அது நீங்க விற்று உணர்வு வந்துருச்சு. ஆனா அவளுடைய அந்த நீண்ட கண்கள்ல இருந்து அந்த தூக்கம் போகல. தூக்கம் அனந்தங்கிறது தூக்கம். அனந்தர் அனந்தல்னு வரும். அனந்தலோன்னு வருமே இதுல திருப்பாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாள பாட்டுல அனந்தலோன்னு ஒரு வரி வரும். உண்மையோ அன்றி அனந்தலோ மந்திரப்பட்டாளம் அந்த 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 ஆனா இன்னும் தூக்கம் போல, கண்ணுல நீங்க கேட்டுல போல தூக்கம். 3 பெரும்பழி முடிக்கும் வெப்பினை தூண்டிட்ட கட்டுரை சொல்ல வேண்டும். அதை முடிச்சு எழுந்திருக்கவே. ஆனாலும் மந்திரைக்கு வந்து அது வரைக்கும் காத்திருக்க கூட பொறுமை இல்லை. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா 3 பெரும் வழி முடிக்கும் வெப்பினை தூண்டின. அதாவது மனசுக்குள்ள வந்து இருந்த அந்த வேலை தூண்டுது, ஒரு தப்பு செய்ய தூண்டுது. அந்த தூண்டல் காரணத்தினால கட்டுரை சொல்லுவோம். கட்டுரைனா கட்டப்பட்ட உரை சொல்ல ஆரம்பிச்சான். என்ன என்ன அணங்குவாள் விட அரா அணுகும் எல்லையும் குணங்கெடாது ஒளி விரி குளிர் வெண் திங்கள் போல் விளங்குவான் தேவிட பிணிக்க நன்னமும் உறங்குவாய் அல்லை நீ உறங்குவாய். இப்ப சொல்றா, இந்த பாம்பு வந்து பிடிக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நிலம் வந்து ஒளி வீசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய துன்பம் வந்து உன்னை பிடிக்க போகுது, அது தெரியாம இப்படி தூங்கிட்டு இருக்கு. அது வந்து அதுதான் அதுக்கு அர்த்தம். அணங்கு வாழ் அப்படின்னா, அணங்குன்னா துன்பம் செய்கிறாங்க. அணங்கு பெண்கள் அந்த துன்பம் பண்ற பெண்களுக்கு சொல்லுவாங்க அணங்குகள் ஐமையில்களோ. அந்த துன்பம் தருகின்ற வாழ் போன்ற இது பண்ண கடிச்சு இது பண்ண போகுங்க. விடமரா விஷத்தை உடைய பாம்பு அளவு அணுகும் எல்லை பக்கத்துல வந்து அப்படி பிடிக்கிற வைக்கணும். குணம் கெடாதுன்னா தன்னுடைய இயல்பான குளிர்ந்த வெண்மையான கதிரை வெளிவிடக்கூடிய அந்த குணத்தை மாற்றிக்காம இருக்கிற அப்படி ஒளிர்கிற வெண்திங்கள் போல் அந்த சந்திரனை போல விளங்குவான் பேரிட உனக்கு வந்து வருத்தம் உண்டாக்க போகிற ஒரு பெரிய துன்பம் பிணிக்க உனக்கு கட்டுறதுக்காக நன்னவும் வந்துருச்சு. நன்னி நான் பார்த்தாலும் அதே வந்துருச்சு. நன்னவும் வந்துருச்சு. உணங்குவாய் அல்லை அப்படி பக்கத்துல வந்தும் அது உனக்கு தெரியும். நீ வந்து அதுக்காக அதை பற்றி உணர்ந்ததெல்லாம் வருத்தப்படும். நீ அதுக்காக வருத்தப்படல, உறங்குவ தூங்கிட்டு என்ன பொண்ணு நீ அப்படின்னு. அதுக்கு அவ சொல்ற பதில் தான் ரொம்ப டாப் கிளாஸ். வெவ்விடம் அணையவள் விளம்ப வேர்க்கனால் தெவ்வடு சிலக்கை என் சிறுவர் செவ்வியர் அவ்வவர் துறைதோறும் அறம் திறம்பல எவ்விடர் எனக்கு வந்து அடுப்பது என்றன. அது அடுத்த பாட்டோட தோணும். அவ சொல்றா, வெவ்விடம் அணையவள். வெவ்னா வெண்மையான விஷம். இங்கே வெப்பம் இல்ல, கொடுமையான விஷம் போன்ற அவள் அப்படி சொல்ல அணையவள் விளம்ப வேர்க்கனால் வேல் போன்ற கண்ணையுடைய கைதியை என்ன சொல்றாங்க? தெவ்வடு சிலைக்கை எம் சிறுவர் பகைவர்களை, தெவ்வுனா பகைவர்கள் அழுகின்ற மோதி அவர்களை வெல்கின்ற சிலை வில்லை கையில் எழுதியவர்கள் என்னுடைய மகன்கள். சிறுவர் அப்படிங்கிறாங்க, ப்ளூரல்ல தான் சொல்றாங்க. மைந்தர், என்னுடைய மைந்தர். செவியர் அவங்க உண்மையானவங்க. செம்மை இல்லை, இங்க வந்து சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். செம்மையானவங்கன்னு எடுத்துக்கலாம், அவங்க சிறந்தவர்கள். அவ்வளவு துறைதோறும் அறந்திரம்பர். அவங்க எந்த துறையை சேர்ந்தவங்களோ அந்த துறைக்கு உள்ளான நியாயம் என்னவோ அதை செய்யறாங்க, மீற மாட்டாங்க.
ஸோ அவங்க நல்லா சேஃபாகவும் இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. கூட்டம் சேஃப். எவ்விடர் எனக்கு வந்து இருப்பேன், எனக்கு என்ன துயம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்போ படிச்சது இந்த பாட்டோட கனெக்டடாக இருக்கு. பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பதால் இராவரும் குடிக்கலாம் வேதமே என்ன இராமனை பயந்தையற்கு இடம் உண்டு. முந்தின பாட்டுல என் மகன்கள்னு சொன்னா, ரெண்டாவது பாட்டுல ஸ்பெசிஃபிக்கா ராமன் சொன்னார். இது வந்து கம்பராமாயணத்துல வந்து இவ்வளோ தெளிவாக குறிப்பிடப்படலை. வால்மீகியில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பூவம் ராமாயணத்துல அது வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்படலை. பூவம் ராமாயணத்துல நிறைய மாற்றங்கள் உண்டு. பட் இந்த செய்தி ரொம்ப சுவையா இருக்கு. என்னன்னா, ராமனை வந்து வளர்த்தது கைகை, பரதனை வளர்த்தது கோசலை. என்ன காரணத்துக்காகன்னு தெரியாது. ஆனா இப்படி ஒரு இது இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ராமன் வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே முதல்ல வந்து வணங்குறது கைகை. திரும்ப காட்டுக்கு போய் திரும்பி வந்த உடனே அயோத்தியில கால் பதிச்ச உடனே முதல்ல வணங்குறது கைகை. ஒரு உண்மை இருக்கலாம் இல்லை. ஆனா இந்த பாட்டுல தெளிவா சொல்றா, ராமனை பயந்த இருக்குங்கிற, ராமனை பெற்ற எனக்குன்னு தான் சொல்றாங்க. ராமனை வளர்த்தன் கூட சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தாய் மகன்கிற அந்த பிணைப்பு இருந்திருக்கு. பராவரும் புதல்வர், பராவ அரு, அதாவது புகழ்தற்கு அரிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க புகழத்துக்கு வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க. அப்படிப்பட்ட புதல்வரை பயக்க யாவரும், அப்படிப்பட்ட புதல்வர்களை பெற்றவர்கள் எல்லாரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பது, அதாவது வருகின்ற துன்பத்தை எல்லாம் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகன் கிடைச்ச, மகனோ ஒரு வாரிசு கிடைச்சா அவங்களுக்கு துன்பம் வராது, உறுதி காண்பாங்க, நிலையான தன்மையை அடைவார்கள். விராவரும் புடிக்கலாம் வேதமே அண்ணன். விராவ அப்படின்னா பஞ்சபூதங்களும் சேர்ந்து, விராவதெல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களும் சேர்ந்து உருவான இந்த பூமிக்கே வேதத்தை போல இருக்கிற ராமனை பயந்ததற்கு இடம் உண்டு. அப்படிப்பட்ட ராமனை பெற்ற எனக்கு என்ன துன்பம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சிறுவர்கள்ல எல்லாரையும் சொல்லிட்டு இப்ப ராமன் குறிப்பா இது குணத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு இருக்கும் நிச்சயமா. இல்ல இதுல நிறைய சொல்லுவாங்க. இது வந்து பின்னால ராமன் ஒரு இடத்துல ஒரு அந்த பாட்டு எதுன்னு எனக்கு ஞாபகம் அவர் ஹரினா இருந்தா கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு பாட்டுல என்ன வரும்னா, ஒரு சூசகமா ஒரு வரி இருக்கும். என்ன வரி இருக்குன்னா, ராமனுக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க, கைகை மாளிகையில இருக்கார், வந்து நீ மீட் பண்ண காட்டுக்கு போகணும் கட்டளை சொல்றதுக்காக ராமருக்கு தகவல் போகும், நீ போய் உங்க அப்பாவை இந்த கைகை மாளிகையில மீட் பண்ண. அப்போ எனக்கு வரி எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவனா கிளம்பினா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அதாவது கைகை வந்து நாடகத்தோட ஒரு பகுதி. இவங்க காட்டுக்கு போகாம ராவணன் அழிய முடியாது. ராமன் இங்கேயே இருந்து அயோத்தியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தா ராவணன் அழிய முடியாது. அதுக்காக ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி கைகை அப்படின்னு வந்து டெஃபினேஷன்ஸ் இருக்கு. பலர் வந்து கைகையை வெளியா காட்ட விரும்புறது. அவ்வளவு சொந்த மகனே வந்து கைகையை கண்ணாமினான்னு இந்த பாட்டு பேசினாலும் ஸ்டில் கைகையை வந்து ஒரு வில்லன்கள்னு யாரும் இந்த இதுல இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கிற மாதிரி ஒரு காப்பாற்ற ஒரு முயற்சி. நீங்க 3 பாட்டு படிச்சிருந்தீங்க. ஆழ்ந்த பேர் அன்பினால் அணைய கூறலும் சூழ்ந்த தீவினை நிகர் சொல்லுவாள், வீழ்ந்தது நின்னிலம் தெருவும் வீழ்ந்தது வாழ்ந்தனள் கோசலை மதியினால் என்றாள். அன்னவள் அவ்வுரை உரைப்ப ஆயிழை மன்னவர் மன்னனேல் கணவன் மைந்தனேல் பன்னரும் பெரும்புகள் பரதன் பார்த்தனில் எண்ணிதன் மேல் அவட் எய்தும் வாழ்வு என்றாள். ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலாழ்பட கோடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வுது என சொல்லினாள். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொன்ன அந்த கான்செப்ட் வந்து இங்கே 49வது பாட்டில் வரேன். இப்போ ஆழ்ந்த பேர் அன்பினால் ராமன் மேல இருக்கிற அன்பு அப்படின்னு இல்லை, பொதுவாக உலகத்து மேல அவர் தூங்கும்போது கூட கருணையோட தூங்குறவன்னு சொன்னாங்க இல்லையா. ஆழ்ந்த பேரன்பு மனது முழுக்க அன்பை உடைய கை. ஆழ்ந்த பேரன்பினால் அணைய கூறலும் அவர் சொன்ன உடனே சூழ்ந்த தீவினை நீங்கள் கூனி சொல்லுவாங்க. தீவினை வந்து கைகையை சூழ்ந்த மாதிரி அந்த பக்கத்தில் நிற்கிற கூனி என்ன சொல்றாங்கன்னா, வீழ்ந்தது நின் நலம், உன்னுடைய நலம் உன்னோட முடிஞ்சு போச்சு, திருவும் வீழ்ந்தது, உன்னோட செல்வமும் போச்சு. வாழ்ந்த நாள் கோசலை மதியினால் உன்னை விட்டுட்டு கோசலை ஏதோ ஒரு தந்திரம் பண்ணி அவ வாழ்ந்துட்டான். மதியினால் மதிங்கிறது இந்த இடத்துல துர்மதி, சூழ்ச்சி, ஏதோ கெட்ட விஷயம். அன்ன சொல் அனைவள் கூற ஆயிடை மன்னவர் மன்னனே கணவன் மைந்தனே பன்னரும் பெரும்புகள் பரதன் பாரதனில் எண்ணிதன் மேலவர்க்கு ஏதும் வாழ்வேன். சொல்றா, நீ என்ன கோசலை வந்து வாழ்ந்துட்டான்னு சொல்ற, இப்ப என்ன கோசலை தாழ்ந்தா இருக்கா, கோசலைக்கு என்னதான் பாரு. அன்ன சொல் அனைவள் கூற அவ அப்படி சொன்ன உடனே ஆயிடை ஆய்ந்தெடுத்த ஆபரணங்களை அணிந்த கைகை என்ன சொல்றாங்கன்னா, மன்னவர் மன்னனே கணவன். அந்த கோசலையோட ஹஸ்பண்ட் யாருன்னா மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாகிய
தசரதன். கோசலையோட பையன் யாருன்னா பன்னரும் பெரும்புகள் பரதன். இதான் நான் சொன்னேன். கோசலையோட மகனா பரதனை சொல்றான். 2 பாட்டுக்கு முன்னால தன்னோட மகனா ராமனை சொல்றான். ஸோ வளர்ப்பு இதுல வந்து ஒருவேளை இவளுக்கு அவன் மேலேயும் மாறி ஒரு இது வளர்ந்துருக்கலாம், பாசம் ஏற்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இங்க தெளிவா சொல்றாங்க. அவளுடைய பையன் யாருன்னா பன்னரும் பெரும்புகள். பண்ணுதல்னா சொல்லுது, சொல்வதற்கு அறிய பெரும் புகழையுடைய பரதன். இந்த 2 இருக்கும்போது பாரதலில் இதன் மேல் அவளுக்கு எய்தும். கோசலைக்கு வந்து இந்த 2 இருக்கும்போது இதுக்கு மேல கோசலைக்கு என்ன பெரிய வாழ்வு வந்துட போகுது அப்படின்னு நீ சொல்ற. ஏன்னோ கோசலை வாழ்ந்தாள்னு சொல்றியா, அவன் என்ன இப்ப என்ன தாழ்ந்தா இருக்கா? நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பாட்டுல வந்து கோசலைங்கிற வார்த்தை இல்லை. ஆனா முந்தின பாட்டோட கனெக்ட் பண்ணி நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படிதான் அர்த்தம் வர முடியும். ஏன்னா இல்லைன்னா தசரதன் கணவன், பரதன் வந்து மகன் அப்படின்னா அது கைகை தன்னை பத்தியே சொல்லிக்கிற மாதிரி கூட அர்த்தமாயிடும். என்னைக்கு இதை விட என்ன பெரிய வாழ்வு வந்துட முடியும், ஹஸ்பண்ட் இப்படிப்பட்டவன், என் மகன் இப்படிப்பட்டவன். ஆனா 2 பாட்டு முன்னால ராமன் அப்படி சொல்லியிருக்கும் போது அவளுக்கு கரெக்ட் அப்படின்னா படக்கை. அதனால நம்ம இது கோசலைன்னு புரிஞ்சுக்கணும். ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் பட கொடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வீதென சொல்லி. அவளுக்கு என்ன வாழ்வு வந்த போதுன்னு கேட்டா இதுதான் வாழ் அப்படின்னு சொல்றான். ஆடவர் நகையுற ஆண்கள்லாம் பார்த்து சிரிக்க, ஆண்மை மாசுரன், ஆண்மைங்கிற அந்த குணத்துக்கே இழிவு ஏற்படுமாறு தாடகை எனும் பெயர் தையலால் பட போய் ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்க. அவன் ஒரு பொண்ணை போய் கொலை பண்ணியிருக்கானேன்னு ஊர்ல இருக்க ஆம்பளைங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ஆண்மைங்கிற குணமே அழிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட கோடிய வரிசையிலே ராமன், அதான் கோடியன்னா வளைந்த, கோடுன்னா யானையோட தந்தத்துக்கு கோடு சொல்லி வளைந்து அந்த கோடு. கோடிய வரிசையிலே வளைந்த சரி. சாதாரணமா எல்லா வீடும் வளைஞ்சுதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா செங்கோல் வளைந்த மாதிரி அர்த்தம். தாடகையை கொன்னது மூலமா அந்த ராமனுடைய நல்ல தன்மை போச்சு. அப்படிப்பட்ட ராமன் கோமுடி சூடுவான். நாளைக்கு வந்து அரச முடியை சூட போகிறான். வாழ்வு இது என சொல்லுவான். இதுதான் வந்து கோசலைக்கு கிடைச்ச நல்வாழ்வு. நீ ரொம்ப வேகமா போகுது இந்த போர்ஷன். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, 27 ஆரம்பிச்சா ரொம்ப வேகமா போகும்னு.